viewers, welcome to PM Career Guidance and VIVO. This is Mohana Loganathan. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல கிளாஸ் 1 பார்த்தாச்சு, கிளாஸ் 2மே பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு கிளாஸ் 3 தான். சோ இந்த கிளாஸ் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம், அதாவது ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டா முடிஞ்சு. சோ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சுதான் நம்ம விகிதம் விகிதாச்சாரம் தலைப்பை பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல விகிதம்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன டைப்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பார்த்தாச்சு. இன்னைக்கு ப்ரொபோர்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ப்ரொபோர்ஷனா ஒண்ணும் இல்ல, ஒரு விகிதம் இன்னொரு விகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் ப்ரொபோர்ஷன், விகிதாச்சாரம். அதாவது the equality of two ratio is called proportion அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A:B அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ இருக்கு, ஒரு விகிதம் இருக்கு. அதே மாதிரி C:D அப்படின்னு இன்னொரு விகிதம் இருக்கு, இன்னொரு ரேஷியோ C:D. இப்போ இந்த ரேஷியோ இந்த C:Dக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா this is called proportion. புரிஞ்சா? ஒரு விகிதம் இன்னொரு விகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொன்னா அதுதான் விகிதாச்சாரம், proportion அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னோம், A:B அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? A/B எழுதலாமா? அப்ப C:Dங்கறத எப்படி எழுதலாம்? C/D எழுதலாமா? சோ இப்போ ஈக்குவல்க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறத அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, முடிஞ்சு. அப்ப AD which is equal to CB அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான். சோ இந்த ஃபார்முலா வச்சுதான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. பட் இது நீங்க பைகாட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த டெபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விகிதம் இன்னொரு விகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால் விகிதாச்சாரம். சோ இப்படிதான் போகணும். அப்போ இந்த ஒரு மெத்தட் தான் இருக்கா இந்த மாதிரி விகிதாச்சாரம் சொல்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் இல்ல, நீங்க டைரக்டா கூட இந்த 2 ஸ்டெப் இல்லாம கூட டைரக்டா சொல்ல முடியும். ஒண்ணும் இல்ல, ஈக்குவல்க்கு அவுட்டர்ல இருக்கக்கூடியது, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கல லாஸ்ட் 2 எட்ஜ்ல லெஃப்ட் எண்ட்ல இருக்கிறதையும் ரைட் எண்ட்ல இருக்கிறதையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா AD which is equal to ஈக்குவல்க்கு நியரர்ல இருக்கக்கூடியது, திஸ் இஸ் கால்ட் மீன் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப வெளியில இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி which is equal to உள்ள இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். புரிஞ்சா? வெளியில இருக்க ரெண்டையும் ஈக்குவல் பண்ணா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா உள்ள ஈக்குவல்க்கு நியரரா இருக்கக்கூடிய 2 டேர்மை மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். அவ்வளவுதான். அப்போ AD which is equal to BC அப்படின்னு நீங்க டைரக்டா கூட போடலாம். இந்த ஸ்டெப் நீங்க எழுதிதான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ இதுல என்ன மீனிங் அப்படின்னா, A அப்படிங்கிறது முதல் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் விகிதம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Dங்கிறது, அதாவது Bங்கிறது செகண்ட், Cங்கிறது தேர்டு, Dங்கிறது ஃபோர்த். ஓகேவா? ஃபர்ஸ்ட் A, செகண்ட் B, தேர்டு C, Dங்கிறது 4. இப்ப இங்க 4 இது இருக்கா, இதுல ஏதாவது 3 கொடுத்துட்டு ஃபோர்த் ஒன்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க கொஸ்டின்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? அடுத்து இதுவே இங்க 4 நம்பர்ஸ் இருக்கு, 4 வேரியபிள்ஸ் இருக்கு, ABCDன்னு இருக்கு. பட் சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்கலாம், A:B ஒரு ரேஷியோ, இன்னொரு ரேஷியோ B:C. இப்ப இந்த 2 ரேஷியோக்கும் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த விகிதம் இந்த B:C ஈக்குவல்னு சொன்னா தட் இஸ் கால் ப்ரொபோர்ஷன், ரைட்? சோ அப்ப A:B ஈக்குவல் டு B:C போடுவீங்க. இங்க பண்ண அதே ப்ரொசீஜர் தான். A/B எழுதலாமா, which is equal to B/C எழுதலாமா? அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? AC which is equal to B into B என்னன்னு ஆயிடும்? B² வந்துடும். ஓகேவா? இவ்வளவுதான். இதையுமே நம்ம லாஸ்டா சொன்னல அதே மாதிரியே போடலாம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் which is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன் டேர்ம். எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ங்கிறது வெளியில இருக்கக்கூடியது, ப்ராடக்ட்னா பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப வெளியில இருக்க 2 டேர்மை பெருக்கி அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஈக்குவலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 டேர்மை மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப B into B என்னது? B² அப்படின்னு எழுதலாம். புரிஞ்சா? சோ அப்ப 4 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா you have to use this one. இதுவே 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷன் இதை யூஸ் பண்ணும். இதுல Aங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், முதல் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. Cங்கிறது மூன்றாவது விகிதம், தேர்ட். Bங்கிறது செகண்ட். ஓகேவா? நார்மலா ABCD எப்படி வருதோ அதேதான். A ஃபர்ஸ்ட் இருக்கும், B செகண்ட் இருக்கும், C தேர்டா இருக்கும், D ஃபோர்த்தா இருக்கும். ஓகேவா? 4 இது கொடுத்திருந்தா இந்த ஒன்ன யூஸ் பண்ணிக்கணும். இதுவே 3 வேரியபிள் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சோ இப்போ இவ்வளவுலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில இருக்க 2 டேர்மை மல்டிபிள் பண்ணி உள்ள இருக்க 2 டேர்ம் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவேட் பண்ணும் அப்படின்னுட்டு. கொஸ்டின் பார்த்துடலாமா? கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது அப்படின்றாங்க. அப்ப 4:3
டபுள் ஈஸ்ட்னா ஒண்ணும் இல்ல, ஈக்குவல்னு அர்த்தம். which is equal to 64 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கு? 4:13 equal to 64 இங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த ஏபிபி எல்லாம் போட்டுட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியில இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 4 இன்ட்டு இங்க ஃபோர்த்தா இருக்கிறதா தெரியல. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கோங்க. செகண்டா இருக்கிறது பி, தேர்டா இருக்கிறது சி. அப்ப டி தான் என்னன்னு தெரியல. அப்ப டி அப்படியே போடுங்க. 4 இன்ட்டு டி which is equal to உள்ள இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்ப 64 இன்ட்டு 13 அப்ப டி மட்டும் இங்க இருக்கும். 4 இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வருமா? அப்ப 64 இன்ட்டு 13 டிவைடட் பை 4 வருமா? 1 4s are 4, 1 4s are 4, ரிமைண்டர் 2, 6 4s are 24. அப்ப 16 இன்ட்டு 13 வந்துருச்சு. அப்ப 16 இன்ட்டு 13 என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் டி யோட வேல்யூ. அப்ப டி ஈக்குவல் டு 16 இன்ட்டு 13. 16 13 6 3s are 18, 8, ரிமைண்டர் 1, 1 3s are 3 plus 1 4. இப்போ 1 டைம்னா அப்படியே போடுவீங்க. அப்ப 8 10க்கு 0. அப்ப ஆன்சர் என்னது? 208. அப்ப ஆன்சர் என்னன்னா 208. புரிஞ்சா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ட்ரை பண்ணலாமா? இப்போ கீழ்கண்ட விகித சமத்தில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்றாங்க. அப்ப என்ன இருக்கு? 2:3 கமா செமிகோலன் 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 4 ஈக்குவல் 4 வாட்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கணும், செகண்டா இருக்கிறது பி, தேர்டா கொடுத்திருக்கிறது சி. அப்ப என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்? டி. அவ்வளவுதான். சோ இதை நீங்க அப்படியே இப்படி எடுத்து எழுதிக்கலாம். இந்த ரேஷியோக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு. அப்ப டி தான் எனக்கு தெரியாது. அப்ப டி இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்ப வெளியில இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். அப்ப 2 இன்ட்டு டி which is equal to உள்ள இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போடணும். அவ்வளவுதான். அப்ப 3 இன்ட்டு 4. அப்ப டி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 4 டிவைடட் பை 2 வருமா? 1 2s are 2, 2 2s are 4. அப்ப டின்றது 3 இன்ட்டு 2. 3 இன்ட்டு 2 என்னது? 6 தானே? ஆனா இங்க 6 டைரக்டா கொடுக்கல. இங்க ஆப்ஷன் டி பாருங்க, 2 இன்ட்டு 3 கொடுத்திருக்கான். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. புரிஞ்சா? ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். இதையே உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா ஏன் இதை மல்டிபிள் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கிறதுக்கான ரீசனுக்காக சொன்னேன். பட் நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதுலாம் இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், 0.34 மற்றும் 0.5 என்ற எண்களின் மூன்றாம் விகிதம் காண்க அப்படின்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் விகிதம் கொடுத்துட்டான் ஏ, அடுத்து பி கொடுத்துட்டான், சி என்னன்னு கேக்குறாங்க. மொத்தமே இங்க 3 விஷயம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்தா நீங்க எதை யூஸ் பண்ணணும் நம்ம சொன்னோம்? A is to B which is equal to B is to C. மூணே இது இருக்கக்கூடிய இந்த இதை யூஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த நடுவுல இருக்கிறத 2 வாட்டி போட்டுக்கணும்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒண்ணும் இல்ல. சோ இது A, இது B, இது C. அப்ப A is to B எப்படி எழுதுவீங்க? 0.34 is to 0.05. சாரி 0.5. 0.5 இல்ல 0.5 which is equal to B is to C. இது A is to B, இது வந்து B is to C ன்னு எழுதுறோம். அப்ப B எனக்கு தெரியும் 0.5 is to C. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப இந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். அப்ப 0.34 into C which is equal to இன்னர்ல இருக்கக்கூடிய 2. அப்ப மல்டிபிள் B ஸ்கொயர். ஒண்ணும் இல்ல, இது A, இது B, இதுவும் B, இதுவும் C. இந்த மாதிரி 3 வந்துச்சு அப்படின்னா AC which is equal to B ஸ்கொயர். அதுதான். ஓகேவா? முதல் விகிதத்தையும் மூன்றாம் விகிதத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை இரண்டாம் விகிதத்தை ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்ப which is equal to 0.5 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். 0.5 ஸ்கொயர் என்ன வரும்? 5 5s are 25. அப்ப 0.5 ஸ்கொயருங்கிறது என்ன வரும்? 0.25 அப்படின்னு வரும். அப்ப 0.34 into C which is equal to 0.25. புரிஞ்சா? அப்ப எனக்கு தேவை C மட்டும்தான். அப்ப C மட்டும் வேணும்னா 0.25 டிவைடட் பை இந்த மல்டிபிள் இருக்கிறது இங்க டிவைட் ஆகுமா? அப்ப 0.34 அப்படின்னு வரும். அப்ப இத 0.34 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. C which is equal to 0.7352 சம்திங்னு வரும். சோ அப்ப நீங்க டெசிமல் கரெக்ஷன் செகண்ட் 2 டெசிமல் கரெக்ஷன் பண்ணும்போது இங்க 5 இருக்கா? அப்ப இங்க 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 0.74 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ the answer is option A. நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்போ நார்மலா இப்படி 2:3 ஈக்குவல் டு 4 டேஷ் இப்படிலாம் கொடுத்தா போட்டுருவீங்க. இந்த மாதிரி கொடுத்தா இன்வெர்ஸ்ல கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா இன்வெர்ஸ்ல கொடுத்தாலும் அதே தான் நீங்க பண்ணும். இப்ப இதுலயே என்ன பண்ணா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 1/5 இன்ட்டு
1/1.25 which is equal to உள்ள இருக்க ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணும். அப்போ 1/x into 1/x. ஸோ அப்போ 5ஐயும் 1.25ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 125 into 5 என்னது 625. ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுட்டீங்க, முடிஞ்சு. அப்ப 6.25 which is equal to 1/x into x என்னன்னு வரும்? x ஸ்கொயர்னு வருமா? ஸோ அவ்வளவுதான். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப x square which is equal to 6.25 அப்படின்னு கிடைக்குது. அப்ப x is equals root of 625 ன்னு போடுவீங்க. அப்ப 625 6.25 தான், பட் நீங்க 625 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 625க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 25 ஸ்கொயரா? அப்ப ஆன்சர் என்னன்னா 2.5. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ எப்படி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணி அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஈக்குவலுக்கு பக்கத்துல இருக்க இந்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஷியோ எல்லாம் எதுவுமே கொடுக்கல. 2,5,x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின், அப்ப அதே வரிசைனா இது ரெண்டே விகிதம், இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம் பண்றாங்க. அப்ப 2:5 ஒரு விகிதம், இன்னொன்னு வந்து x:20 அப்படின்னா இப்ப விகித சமம் தாங்க அவங்களே. அப்ப விகிதாச்சாரம், அவ்வளவுதான். சோ இப்ப இதுல இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. சேம் இத வந்து ஏன்னு எடுத்துக்கணும், செகண்டா இருக்கிறது பி, தேர்டா இருக்கிறது சி, ஃபோர்த்தா இருக்கிறது டி. இப்ப எது அன்னவுனா இருக்கு? சி தான் வந்து அன்னவுனா இருக்கு, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப 2 into 20 which is equal to மிடில் இருக்க ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். அப்ப 5 into எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? சோ அப்ப இந்த 5 இங்க மல்டிபிள் இருக்க இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வருமா? அப்ப 2 into 20 divided by 5 which is equal to x. 1 5s are 5, 4 5s are 20. அப்ப 2 into 4 என்னது? 8. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு? 8. So answer for this one is 8. புரிஞ்சா? சோ எப்பவுமே இந்த மாதிரி a is to b which is equal to c is to d ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ad which is equal to மிடில் இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா? நீங்க ஒவ்வொரு வாட்டி a by b இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தல, சோ இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்து போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. டைரக்டா யூ கேன் சால்வ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், பட் இது எப்படி ஷார்ட்டா வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இது வந்து கன்வென்ஷனல்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசா போடணும், பட் அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அப்ப ரெண்டு நம்பர் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 3 பங்கு இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் நம்பர் வந்து 5 பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விகிதத்தில் உள்ள இரு எண்கள் உள்ளன. விகிதத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3:5ங்கிறது அந்த நம்பர் கிடையாது. அந்த ரெண்டு நம்பருக்கும் ரேஷியோ எடுத்தா 3:5 வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும். அப்ப இரண்டாவது எண்ணை காண்க. அப்ப இனிஷியலா என்ன ரேஷியோல இருந்துச்சு? 3:5 அப்படிங்கறதுல இருக்கு. சோ இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் நம்பர் இது. ஓகேவா? 3 பார்ட்ஸ், 3 பங்கு இருக்கு அப்படின்னா ரெண்டாவது நம்பர் எத்தனை பங்கு இருக்கும்னா 5 பங்கு இருக்குமா கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த நம்பர்ல இருந்து ஒரு 9ஐயும் செகண்ட் நம்பர்ல இருந்து ஒரு 9ஐயும் மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த ரேஷியோ எப்படி மாறிடும் அப்படின்றாங்கன்னா 12:23 அப்படின்னு சொல்லி மாறிடுமா. புரிஞ்சா இது வரைக்கும்? இந்த 3:5ங்கிறது ரேஷியோ, 12:23ங்கிறது ரேஷியோ தான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் ரேஷியோ எடுத்தனா 3:5 வரும். அதாவது முதல் நம்பர் வந்து 3 பங்கு இருந்துச்சுன்னா ரெண்டாவது நம்பர் 5 பங்கு இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப முதல் நம்பர்ல இருந்து ஒரு 9ஐயும் ரெண்டாவது நம்பர்ல இருந்து ஒரு 9ஐயும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ எடுத்தா எனக்கு எப்படி மாறிடும்னா 12:23 அப்படிங்கிற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க எப்படி சால்வ் பண்ணா, ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, இந்த காமனா மைனஸ் பண்றத அப்படியே வச்சுக்கோங்க. இது எதுவுமே பண்ணாதீங்க. கிராஸா இதை மல்டிபிள் பண்ணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப 3 பங்குன்னு இருக்குல்ல, இந்த 3ஐயும் 23ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 3 into 23 என்ன வரும்? 69 வருமா? அதே மாதிரி இதையும் கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. 12 into 5. அப்ப 12 into 5. 12 into 5 என்னது? 16 வருதா? அப்ப இதை மல்டிபிள் பண்ணும்போது 3யும் 23யும் மல்டிபிள் பண்ணும்போது 69 கிடைச்சிச்சு. 12யும் 5யும் மல்டிபிள் பண்ணும்போது 60 கிடைச்சிச்சா? இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 60க்கு 69க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 9 வருதா? இப்போ இதுல ஒரு பங்கு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப அந்த ஒரு பங்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூவோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாக்கணும். 9ன்னு வருது இல்ல, அத இந்த ஒரு பங்கோட டினாமினேட்டர்ல போட்டுறணும், பகுதியில போட்டுருணும். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்டா ஒரு ரேஷியோ கிடைக்குது இல்ல, ஃபைனலா வர ஒரு விகிதம் இருக்குல்ல, ரெண்டாவதா கொடுத்திருக்க அந்த ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் எடுங்க.
12க்கும் 23க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 11 வித்தியாசம் வருதா? இந்த 11 இங்க எவ்வளவு மைனஸ் பண்றீங்களோ அதால மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 11 இன்ட்டு 9 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 99ன்னு வருதா? இந்த வேல்யூவை இங்க நியூமரேட்டர்ல போட்டுருங்க, தொகுதியில. புரிஞ்சுச்சா? அப்ப ஒரு பங்கு அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட டிஃபரன்ஸ டினாமினேட்டர்ல போட்டுருணும். அடுத்து ரெண்டாவது ரேஷியோக்கு மட்டும் டிஃபரன்ஸ் எடுத்து அத எவ்வளவு ஆட் பண்றாங்க அல்லது மைனஸ் பண்றாங்களோ அதோட மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டர்ல போட்டுரும். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வருது? 11 வருதா? அப்ப ஒரு பங்கு அப்படிங்கிறது 11 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஒரு பங்கு 11னா ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை பங்கு இருந்துச்சு? 3 பங்கு இருந்துச்சா? அப்ப 3 பங்குனா என்னன்னு வரும்? 33 வருமா? அப்ப ரெண்டாவது நம்பர் எத்தனை பங்கு? 5 பங்கு இருந்துச்சா? அப்ப 55. சோ இவ்வளவுதான். சோ புரிஞ்சுச்சா? சோ இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்றாங்க. அப்ப இரண்டாவது எண் அப்படிங்கிறது என்னது? 5 பங்கு இருக்கக்கூடியது. 55 அப்படிங்கறதா சரியான விடை. ஒரு சிலருக்கு இப்பயும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். 3 பங்கு 5 பங்குங்கிற விகிதத்துல இருக்கு, இதுல இருந்து 9 கழிச்சா எப்படி 12 பங்கு 23 பங்கா மாறுது? 3 பங்குல இருந்து எப்படி 12 பங்கா மாறும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆக்சுவலா அந்த மாதிரியான கால்குலேஷனுக்கு போகாதீங்க. இதுல என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சவங்க அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்காதீங்க. ஓகேவா? புரியாதவங்க மட்டும் இப்ப கவனிங்க. இப்ப என்னன்னா ஒரு நம்பர் இப்ப 33 55ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அப்ப 33க்கும் 55க்கும் ரேஷியோ எடுத்தா என்னன்னு கிடைக்குது? 3:5ன்னு கிடைக்குதா? இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் சொன்னாங்க? ஒவ்வொரு நம்பர்ல இருந்து 9 கழிக்கிறாங்க. அப்ப 33ல இருந்து 9 கழிச்சா என்ன வரும்? 23 வருமா? கரெக்டா? அடுத்தது 55ல இருந்து 9 கழிச்சா என்ன வரும்? சாரி 24 வரும். 33ல இருந்து 9 கழிச்சா 24 வரும். 55ல இருந்து 9 கழிச்சா 46 வருமா? சோ இப்போ இந்த ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்க. 9 கழிச்சதுக்கு அப்புறம் ரேஷியோ எடுத்தா என்ன வருது? 12:23 வருதா? இதுதான் இங்க மீன் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இங்க இதுல அதாவது 3:5ங்கும் போது ஒரு பங்கு அப்படிங்கிறது 11 தான். ஆனா இங்க ஒரு பங்குங்கிறது வேறையா இருக்கும். புரிஞ்சா? சோ அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணும்போது 16 வருதா? அப்ப இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. அதை ஒரு பங்கோட டினாமினேட்டர்ல போட்டுருங்க. அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரேஷியோட டிஃபரன்ஸ் எடுங்க. அதோட எவ்வளவு மைனஸ் பண்றாங்களோ, காமனா 2ல இருந்து மைனஸ் பண்ணுவாங்கல்ல, அதை மல்டிபிள் பண்ணி அதை நியூமரேட்டர்ல போட்டுருங்க. சோ அதுதான் உங்களுக்கு ஒரு பங்கு. ஒரு பங்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டா 33, செகண்ட் நம்பர் கேட்டா 55. அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் சொல்லுவாங்க. பட் இதையுமே நீங்க ப்ரீவியஸா பாத்தீங்கல்ல, அதே ஷார்ட்கட்டை வச்சு சால்வ் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு புரிதல் வேணும். 2 நபர்களுடைய வார வருமானம் 7:3. அப்ப 2 பேரோட வருமானத்தோட விகிதம் என்னன்னா 7:3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வார செலவினம் அவங்க செலவு பண்றத ரேஷியோ எடுத்தாங்க அப்படின்னா 5:2ன்னு வருதாம். ஆனாலுமே 2 பேரும் இந்த விகிதத்துல செலவு பண்ணாலுமே இருவருமே வாரம் எவ்வளவு வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னா 300 ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா முதல் நபருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வருமானத்துல இருந்து சேமிப்ப கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப வருமானம் ஒரு 1000 ரூபாய், அதுல 100 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த சேமிப்பை கழிச்சிட்டா நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கிடைக்குமா? அப்ப வருமானத்துல இருந்து சேமிப்பை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செலவு கிடைக்குமா? இதேதான் நம்ம இங்க பண்ண போறோம். அப்ப வருமானம்ங்கிறது என்ன ரேஷியோல இருந்துச்சு? 7:3ல இருந்துச்சா? ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சேமிக்கிறாங்க? 300 ரூபாய் சேமிக்கிறாங்களா? அப்ப ஒவ்வொருத்தரதுல இருந்து ஒரு 300 ரூபாயை கழிச்சிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? செலவு கிடைக்குமா? அப்ப அந்த செலவுங்கிறது என்ன ரேஷியோல இருக்குன்னு எனக்கு தெரியும். 5:2 அவ்வளவுதான். புரிஞ்சா? அப்ப இனிஷியலா 7:3ன்னு இருக்கு. இந்த ரேஷியோல ஒவ்வொருத்தரதுல இருந்து 300 ரூபாயை கழிச்சுட்டா அவங்களோட செலவீனம் கிடைச்சிரும். செலவீனம் அப்படிங்கிறது 5:2 ரேஷியோல இருக்கு. இப்ப கொஸ்டின் முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரியே மாத்தியாச்சா? அப்போ இந்த மாதிரி இருந்த 2 ரேஷியோ நடுவுல காமனா மைனஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? கிராஸா மல்டிபிள் பண்ணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப முதல் நபரோட வருமானம் 7 பங்கு இருக்கு, ரெண்டாவது நபரோட வருமானம் 3 பங்கு இருக்கு. சோ ஒவ்வொருத்தரும் 300 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வருமானத்துல இருந்து 300 ரூபாயை நான் கழிச்சிட்டேன்னா அவங்களோட செலவு கிடைக்கும். அந்த செலவுக்கு ரேஷியோ எடுத்தா எனக்கு 5:2ன்னு கிடைக்குது. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இதுல ஒரு பங்கு என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். ஒரு பங்கு எப்படி கண்டுபிடிப்போம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும். அப்ப இந்த 7 இந்த 2ஓட மல்டிபிள் பண்ணுவீங்களா? அப்ப 7 2 என்னது? 14. அடுத்தது
5ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? கிராஸா மல்டிபிள் பண்ணும், வேற ஒண்ணுமே கிடையாது. 5 3 மல்டிபிள் பண்ணா 15. இப்ப 14 15 கிடைக்குதா? அப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவுன்னு பாக்கணும். ஒன்னா அததான் அந்த வித்தியாசத்தை தான் எடுத்து இந்த ஒரு பங்கோட டினாமினேட்டர்ல போட்டுரும். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னோம்? ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரேஷியோக்கு மட்டும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்ப 5 இங்க இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. இதோட இந்த எவ்வளவு காமனா மைனஸ் பண்றோமோ அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 3 × 300 எவ்வளவு வருது? 900 வருதா? அது நியூமரேட்டர்ல போட்டுருங்க தொகுதியில். அப்ப ஒரு பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு எனக்கு கிடைச்சிச்சு? 900 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? முதல் நபரோட வருமானம் எவ்வளவு, வார வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. முதல் நபர் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பாரு? 7 பங்கு சம்பாதிப்பாரா? அப்ப ஒரு பங்குங்கிறது 900னா 7 பங்கு என்ன? 900 × 7 9 63 அப்ப 6300 ரூபாய் சம்பாதிப்பாரு. இதுவே இந்த பர்சன் ரெண்டாவது பர்சனோட கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 பங்கு. அப்ப 3 பங்குனா 3 × 900 போட்டீங்கன்னா 2700 ரூபாய். புரிஞ்சா? சோ இங்க ஒரு முதல் நபரோட வருமானம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6300 ரூபாய். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டினா நீங்க பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சரை நானே சொல்லிடுறேன். பட் நீங்க இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வருமானத்தோட விகிதம் 5:4ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட செலவுகளோட விகிதத்தையும் கொடுத்துட்டாங்க. ஒரு மாத முடிவில் இருவருமே தனித்தனியா எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்னா 1600 ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா பியோட மாத வருமானம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன அதேதான். வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிச்சுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செலவு கிடைக்குமா? சோ அப்ப வருமானம் எந்த ரேஷியோல இருக்கு? 5:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அதாவது ஏ 5 பங்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னா பி எவ்வளவுதான் சம்பாதிக்கும்? 4 பங்கு தான் சம்பாதிக்கும். இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சேமிக்கிறாங்க? 1600 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்ப அந்த 1600 ரூபாயை நான் ஒவ்வொருத்தர இருந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்களுடைய செலவு எவ்வளவு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். இது வருமானம், இது சேமிப்பு. சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? செலவு கிடைக்குமா? ஆனா செலவு எவ்வளவுன்னு எனக்கு அமௌண்டா தெரியாது. ஆனா ரேஷியோல கொடுத்திருக்கான். அப்ப இந்த ரேஷியோல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் 1600 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3:2ங்கிற செலவு ரேஷியோ வந்து கிடைச்சிருச்சு. இவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பங்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 ரேஷியோவையும் கிராஸா மல்டிபிள் பண்ணும். அவ்வளவுதான். அப்ப 5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணும். 5 2 சார் என்ன? 10 அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்து 3 4 சார் 3யும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 4 சார் என்ன? 12. அப்போ இந்த மாதிரி கிராஸா மல்டிபிள் பண்ணி வரும் பொழுது இந்த வர ஆன்சருக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாக்கணும். 10க்கும் 12க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2. சோ இதுதான் அந்த ஒரு பங்கோட டினாமினேட்டர்ல போட்டுரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண சொல்லிருக்கோம்? இந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்ப 3க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அந்த 1ஓட எதை மல்டிபிள் பண்ணும்? காமனா எதை கழிக்கிறீங்களோ அதை மல்டிபிள் பண்ணும். கழிச்சாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, அதேதான். ஒரே ப்ரொசீஜர் தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு பங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் சொல்லிடலாம். அப்ப 1 × 1600 1 × 1600 இருந்தா வரும் 1600 தான் வரும். அதை நியூமரேட்டர்ல போட்டுருங்க. இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பங்குங்கிறது 800 ரூபான்னு கிடைச்சிச்சா? அப்ப ஒரு பங்கு 800 ரூபான்னு எனக்கு தெரியும். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? பியின் மாத வருமானம் எவ்வளவு அப்படின்றாங்க. பியோட எத்தனை பங்கு? 4 பங்கு. ஒரு பங்கு 800 ரூபானா 4 பங்கு என்ன அப்படின்னா அப்ப 4 பங்குங்கிறது 4 × 800. 8 என்ன? 32. அப்ப 2 0 போட்டீங்கன்னா 3200 ரூபாய். சோ அப்ப பியோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 3200 ரூபாய். இதுவே ஏவோட சம்பளம் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஏவோட சம்பளம்ங்கிறது எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்ப 5 பங்கு அப்படின்னா 5 × 800ன்னு போடணும். 8 40 4000 ரூபாய். ஓகேவா? புரிஞ்சா? சோ யாரோட வருமானம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. சோ உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி கரெக்டா போட்டீங்களா அப்படின்னுட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதை நான் வந்து கன்வென்ஷனல்லையுமே போடலாம். இல்ல கன்வென்ஷனல் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இது எப்படின்னுட்டு? ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டோம்ல, இதை வச்சு கன்வென்ஷனல்ல இது பண்ணலாம். சோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, 3:5ங்கிற விகிதம் இருக்கா? ஃபர்ஸ்ட் 3:5ங்கிற விகிதத்துல 2 நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். இதுல இருந்து ஒவ்வொன்றுல இருந்து 9 கழிக்கிறாங்க. கழிச்சா ரேஷியோ என்னவா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க? 12:23 மாறிடுச்சா? அப்ப 12:23 மாறிடுச்சு. அப்போ
இப்போ இந்த ரேஷியோக்கு மட்டும் எக்ஸ் போட்டுக்கோங்க. 3x 5x அப்படின்னு மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மட்டும். இதுதான் வந்து ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3x 5xன்னு இருக்கு. இதுல ஒவ்வொன்றுல இருந்து 9 கழிச்சா இது என்னவா மாறிடுச்சு? 12:23ன்னு மாறிடுச்சு. அப்ப 3xல இருந்து -9, அடுத்து 5xல இருந்து 9 மைனஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது இது என்ன மாறிடுச்சு? 12:23ன்னு மாறிடுச்சு. அப்ப மைனஸ் பண்ணா இது 12:23க்கு மாறிடுச்சு. சோ இப்போதான் அந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 12:23க்கு ஈக்குவல். அப்ப 3x minus 9 is to 5x minus 9 which is equal to 12:23. அப்ப a is to b இருந்தா எப்படி எழுதலாம்? a by b ன்னு எழுதலாமா? அப்ப 3x minus 9 divided by 5x minus 9 which is equal to 12/23 ன்னு எழுதலாமா? இப்ப cross multiple அவ்வளவுதான். அப்ப 23 into 3x எவ்வளவு வருது? 69x minus 9 into 23. அப்ப 9 3s are 27 க்கு 7 மீதி 2 9 2s are 18 18 plus 2 20 208 207 which is equal to இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க 60x minus 108 புரிஞ்சா? சோ இப்போ இந்த 60x இந்த சைடு வருவோம் மைனஸ் ஆகுமா? அப்ப 69x minus 60x which is equal to 108 minus 108 plus 207. ஓகேவா? அப்ப 9x which is equal to என்னன்னு கிடைச்சிருச்சு? 108 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 99. அப்ப x is equals 99/9. அப்ப x is equals 11 கிடைச்சிச்சா? இதுதான் அந்த ஒரு பங்கு நீங்க கண்டுபிடிச்சது. சோ இப்ப x வந்து 11னா செகண்ட் நம்பர் 5x-ஆ? அப்ப 5x-னா என்ன வரும்? 55. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நீங்க பெருசா ப்ரொசீஜர் பண்ணி சால்வ் பண்றதுக்கு better go with this method. ஓகேவா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. அத ஒரு பங்கோட டினாமினேட்டர்ல போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது செகண்டா இருக்கக்கூடிய ரேஷியோ இருக்குல்ல அதுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் எடுங்க. அந்த டிஃபரன்ஸோட எவ்வளவு மைனஸ் பண்றீங்களோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஆடுனும் கொடுப்பாங்க. அந்த டைமும் நீங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைன்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மைனஸ் பிளஸ் அதெல்லாம். ஓகேவா? சோ அந்த வேல்யூவோட மல்டிபிள் பண்ணி அதை நியூமரேட்டர்ல போட்டீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்களோ அதுபடி ப்ரொசீட் பண்ணுங்க. புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதே இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இப்போ வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சிலருக்கு தான் இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி போட்டது. ஒரு சிலருக்கு இந்த கன்வென்ஷனல்ல போட்டு சொன்னாதான் புரியும். பெட்டர் கோ வித் திஸ் ஒன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஓகே, டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டினுக்கு அதாவது இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கும் 3200 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கும் ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஐ காட் த ஆன்சர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.